வணக்கம்மா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விண்டோஸ் அதாவது கம்ப்யூட்டரில் வந்து சிஓஏக்கு வந்து டைப்பிங் வந்து உண்டுன்னு சொன்னனால, இப்போ தமிழ் 99 ஃபாண்ட் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணால் தமிழ் 99 ஃபாண்ட் அடிக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து டைப்ரைட்டிங் மிஷினில் அடித்த ஃபாண்ட் வரணும்னா என்ன லேஅவுட் வரணும்னா அதுக்கு என்ன டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து நீங்கள் இங்கிலீஷுக்கு வந்து வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இதில் போய் வேர்டில் போய் நம்ம நார்மலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டைப் அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் blank டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி எப்பவும் போல் நம்மளுக்கு டைப்ரைட்டிங் ஸ்பீட் இருக்கும் தெரியுமா, அந்த புக்கை வச்சே கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைப்ரைட்டிங் அடிச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து நார்மலாக உள்ள இங்கிலீஷுக்கு நம்ம இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி அடித்து நீங்கள் கடைசியில் மிஸ்டேக் கூட பார்த்துக்கலாம். இது இங்கிலீஷுக்கு. இது வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டம் வந்து விண்டோஸ் 7ஆக இருந்தாலும் பரவாயில்ல, 10 லெவல் எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் அதில் நெட் கனெக்ஷன் முதல்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு கூகுள் குரோம் அல்லது வந்து மொசில்லா ஃபயர்பாக்ஸ் இருக்குது. அதில் எந்த ஒரு வெப் சர்வர்லனாலும் நம்ம போய்க்கலாம். போய்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன அடிக்கணும் அப்படின்னா, அதில் அழகி ஃபாண்ட் டவுன்லோட் அப்படின்னு போட்டாலும் வந்துடும். இல்லைனா அழகி டவுன்லோடுன்னு போட்டாலும் நம்மளுக்கு வந்துடும். அதை கொடுத்து நம்ம சர்ச் பண்ணணும். நம்மளுக்கு சர்வர் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு இது வரும். இதில் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்துருக்குலாம் அழகி ஃப்ரீ யூனிக் தமிழ் அண்ட் இந்தியன் லாங்குவேஜஸ்ன்னு இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்மளுக்கு இப்போது கம்ப்யூட்டரில் தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போகும். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அழகி ப்ளஸ் செட்டப்னு சொல்லிட்டு இருக்கா, இதை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேவாம்மா? இந்த டவுன்லோட் ஆகிற இடத்துல வந்து அது டவுன்லோட் ஆகி முடித்த பிறகு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ டவுன்லோட் ஆகிட்டு அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீனை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு இப்படி கேட்கும். அதில் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஃபினிஷ் வந்தோடனே ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த டெஸ்க்டாப்பில் அழகின்னு சொல்லிட்டு ஃபாண்ட் வரும். இது வந்து என்னென்னா விண்டோஸ் 7க்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? விண்டோஸ் 7க்கு நம்ம எப்போவுமே வந்து இப்போ விண்டோஸ் 7 பொறுத்தல நம்ம தமிழ் 99 ஃபாண்டும் அடிச்சுக்கலாம். இன்னொன்று வந்து என்னதுன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டைப்ரைட்டிங் மிஷினில் என்ன ஃபாண்ட் இருக்கோ அந்த ஃபாண்ட் வந்து எந்த ஃபாண்ட் வரும்னா உங்களுக்கு தமிழ் ஓல்டு டைப்ரைட்டர் ஃபாண்ட் அந்த மாதிரி வரும் நம்மளுக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து நம்ம டைப்ரைட்டிங் மிஷினில் என்ன ஃபாண்ட் அடிக்கமோ அதே ஃபாண்ட் வர்றதுக்காக நான் இது பண்ணுறேன். எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த ஆப்பை முதல்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இப்படி வரும். இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன இருக்கும் அப்படின்னா எல்லாமே டிக் பண்ணியிருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே தொட வேணாம். இந்த சைடு பாருங்கள் கீபோர்ட் லேஅவுட்டுன்னு இருக்கா, இதில் நம்ம இப்போ எதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு தமிழ் 99 இருக்கா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் டைப்ரைட்டர் ஓல்டுன்னு இருக்காமா, இந்த ஆப்ஷன் இதில் வந்து நீங்கள் எதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நான் வந்து டைப்ரைட் ஓல்டு அப்படின்னு பண்ணேன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும் தமிழ் யூனிகோட் டைப்ரைட்டர் Alt 7ன்னு வரும். அதுக்குள்ளே இது வந்து Alt 7. மற்றபடி இதுக்கு வேறு எதுவுமே நீங்கள் டச் பண்ணவே வேணாம். இதை டச் பண்ணணும்னு இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இது தமிழ் 99 தமிழ் ஓல்டு அப்படிங்கிற தமிழ் ரைட் ஓல்டு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ தமிழ் ரைட் ஓல்டு வந்து நமக்கு Alt 7. இந்த ஸ்க்ரீனை நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது, மினிமைஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வேர்டில் போகணும். வேர்டில் போயிட்டு blank டாக்குமெண்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். blank டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபாண்ட் எவ்வளோ பெருசாக இருக்கணுமோ வச்சுக்கிறேன். சரியா? இது இப்போ நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா இங்கிலீஷில் தான் வரும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மிஷின் உள்ள ஃபாண்ட் வந்து வேணும் அப்படின்னா ஆல்ட் அமைக்கிட்டு கீபோர்டில் ஆல்ட் அமைக்கிட்டு நான் 7 அமைக்கிட்டு விட்டுறணும். ஓகேவா? இப்போ நான் விட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டைப் பண்ணி காட்டுறேன் எப்படி வருதுன்னு. ல க ஸ்பேஸ் புள்ளி தொனைக்கால் நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. இந்த ஃபாண்டில் வந்து புள்ளி வந்து தெரியாது. நம்ம நெக்ஸ்ட் வேர்டு அடிக்கும் போது தான் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ நான் புள்ளி அடிச்சுட்டேன், ஆனால் புள்ளி உங்களுக்கு தெரியாது. அமுக்கினோடனே அந்த புள்ளி ஆட்டோமேட்டிக்காக வரும். தொனைக்கால் இந்த மாதிரி வரும். இன்னொன்று இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு கிடையாது. இதில் எப்போவுமே புள்ளி அடித்தா புள்ளி தெரியாது. நெக்ஸ்ட் வேர்டு அடிக்கும் போது தான் நம்மளுக்கு புள்ளியோட சேர்ந்து லெட்ரு தெரியும்.
அதே மாதிரி ஒத்த கொம்பு வச்சு நம்ம ஒத்த கொம்பு வச்சு இப்போ நே அடிக்கேன் அப்படின்னா ஒத்த கொம்போ ரெட்டை கொம்போ வச்சு நே அடிக்கணும். அது 2வது லெட்டர் அடிக்கும் போது அந்த ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு தெரியும். இன்னொன்று வந்து நான் சுழி போட்டு தே அமுக்கிறேன்னா சுழி போட்டோன்னே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, தே போட்ட பிறகு தான் தெரியும் இந்த ஃபாண்ட். மற்றபடி இந்த ஃபாண்ட் வந்து என்னென்னா நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்து அடிச்சிங்கன்னா குழம்பும். நீங்கள் எப்பவும் போல் படித்ததை வச்சுட்டு கீபோர்டை வந்து என்ன செய்யுங்க பார்த்துட்டே அடிங்க. அப்போனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஸ்பீட் புக்கை பார்த்துட்டு அடிங்க, அப்போனா தான் ஈஸியாக இருக்கும். ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பும். மித்தபடி இது அதில் உள்ள ஃபாண்ட் அப்படியே தான் இருக்குது. அதனால வந்து நீங்கள் லாஸ்ட் ஒரு சான்ஸ் யாருக்கு அப்படின்னா சிஓஏ ஜூனியர் சர்டிஃபிகேட் தமிழில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க இந்த ஃபாண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவாம்மா? இது வந்து என்னது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஷினில் உள்ள ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி அடிக்கிறது. இப்போது எனக்கு தமிழ் 99 ஃபாண்ட் வேணும்னா அதே அழகி இருக்குல்ல, அதை மினிமைஸ் பண்ணதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் தமிழ் 99 நம்ம செலக்ட் பண்ணோன்னா அதில் Alt 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போது நம்ம என்னது Alt 6ன்னு அமுக்கணும். அப்போது எப்பவும் போல் கீபோர்டில் நான் Alt அமுக்கிட்டு 6ன்னு அமுக்கிட்டு விட்டுறேன். ஓகேவா? 6ன்னு அமுக்கிட்டு இப்போ நான் அடிக்கேன் வரிசையாக. ஃபாண்டை பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷமா. இ தமிழ் நான் இப்போ அமுக்கினேன்னா இ உ புள்ளி ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ந த ம ப. இது வந்து இது வந்து என்னென்னா நம்ம இந்த லேஅவுட் எப்படி கற்றுக்கணுங்கிறது தெரிஞ்சால் தான் இது ஏன் புள்ளி வருது எல்லாமே நமக்கு தெரியும். இது வந்து தமிழ் 99 ஃபாண்ட். ஓகேவா? தமிழ் 99 ஃபாண்ட் யூஸ் பண்ணுறவங்க இந்த மெத்தடில் யூஸ் பண்ணணும் கட்டாயம் கிடையாது. இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகேவாம்மா? இதில் வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா விண்டோ 10 லெவல்லனா உங்களுக்கு அதுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். விண்டோ 10 லெவலில் பொறுத்தவரை என்னென்னா நம்ம இப்படி போய் செட்டிங்ஸில் போனாலே போதும். நம்ம செட்டிங்ஸில் போனோன்னா நம்மளுக்கு இதில் டைம் அண்ட் லாங்குவேஜ்னு இருக்கும். அதில் லாங்குவேஜ் ஆப்ஷனில் போனோம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு கீபோர்டுன்னு இருக்குல்ல, கீபோர்டில் ஆட் லாங்குவேஜ் ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ்னு இருக்கா. அந்த ப்ரிஃபர்ட் லாங்குவேஜில் இந்த இடத்துல நீங்கள் இது விண்டோஸ் 7லேயும் சில இடத்துல ஒர்க் ஆகும். ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன போடுங்க அப்படின்னா தமிழ் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா தமிழ் இந்தியான்னு வரும். இதை நீங்கள் இது பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எனக்கு டெஸ்ட் டு ஸ்பீச் தேவை கிடையாது, லாங்குவேஜ் பேக் மட்டும்தான் நான் இது பண்ணுறேன். தேவைங்கிறவங்க இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லைங்கிறவங்க அதை மட்டும் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இருக்கலாம் பெண்டிங்னு வருதா, இது நெட்டு சர்வர் ஒழுங்காக இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணணும். டவுன்லோட் ஆகுது, டவுன்லோடு கொஞ்சம் நேரம் ஆகும். ஓகேவா? அது வரை நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போது இது டவுன்லோட் ஆகிட்டு இப்போ இதை நம்ம போனோன்னா இல்லை ஆப்ஷன்னு கேட்கும். அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நெட்டு வந்து எப்போவுமே ஆனில் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இல்லை ஆடியோ கீபோர்டு கொடுத்தீங்கன்னா தமிழ் இருக்கும். இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்துடும். இன்னொரு ஆடியோ கீபோர்டு கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேர்டை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இதில் உங்களுக்கு லாங்குவேஜஸ் கேட்கும். கீழே ஏதாவது கேட்கும். கீழே வந்து இருக்கா இஎன்ஜின்னு இருக்கா, இந்த இஎன்ஜி அமைக்கிட்டு இதில் நம்ம தமிழ் 99 இருக்கா, இதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அடிக்கிறது இ உ புள்ளி அடுத்து நேத்த மேப்பை இப்படி அடிக்கும். ஓகேவாம்மா? இந்த நேத்தக்கு அப்புறம் இன்னில் ஏன் புள்ளி வந்துச்சு, இம்பை அடித்ததுக்கப்புறம் ஏன் இம்மில் புள்ளி வச்சுங்கிறதுலாம் இது தனி சாப்டர். நம்ம அந்த ஃபாண்ட் லேஅவுட் படிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவாம்மா? இதான் வந்து தமிழ் 99 வந்து டவுன்லோட் பண்ணுற முறை. இதை இப்படி பண்ணிங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு மைக்ரோசாஃப்ட்லேருந்து ஆல்ரெடி அதில் அப்படியே இருக்கிற ஃபாண்ட்டு. அதனால் இதை யூஸ் பண்ணுங்கள். இது வராத பட்சத்தில் நாங்கள் வந்து இல்லை தமிழ் ஓல்ட் டைப்ரைட்டரை யூஸ் பண்ணுறவங்கிறவங்க அழகி நான் சொன்ன மாதிரி அழகியை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எல்லோரும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த லேஅவுட் எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு. ஓகேம்மா? இதை பற்றி ஏதாவது கமெண்ட் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ ஆல்.